உக்ரைன் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கணும். எப்ப வரையும்டா? அது எனக்கு தேவையில்ல. நடந்துகிட்டே இருக்கணும். ட்ரம்போட 4 வருட காலங்களாச்சு. ட்ரம்ப் யுத்தத்த முடிக்காம தடுமாறணும், சிக்கணும் அப்படிங்கிறது பைடனோட எண்ணம். அதிபரா இருந்தனால ஈஸியா அதற்கான விதைய தூவிட்டார். மரம் முளைக்குமா? செடி முளைக்குமா? தெரியல. மரம் முளைச்சாலும் ஆபத்து, செடி முளைச்சாலும் ஆபத்து. 2ல ஏதோ ஒண்ணு நடந்தா போதுமப்பா! அப்படின்னு மனுஷன் கிளம்புறாரு. கிளம்பி தொலையட்டும். ஆனா கூடவே வீணா போன தடைகள் எனர்ஜி டிவிஷன்ல போட்டு வச்சிருக்காரு. அத வச்சுக்கிட்டு நம்மளையும் வம்பிழுப்பாய்ங்க. ஆனா, போன தாட்டி மாரி வம்பிழுப்பாய்ங்களா அப்படின்னு கேட்டா, வம்பிழுக்கிறக்கு வாய்ப்பில்ல. ஏன் அப்புட்ன்னா, அவர்களே எனர்ஜிக்கு திண்டாடுறார்கள். தடைய இவர் மட்டும் போடல. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிய வச்சு தடை பண்றார். காரணம் என்ன அப்புட்ன்னா, ஸ்லோவாக்கியாக்கு போகக்கூடிய கேஸ அடைக்கிறது. இந்த மாரி விவகாரங்களால ஒட்டுமொத்த ஐரோப்பாவுமே தத்தளிக்குது. எனர்ஜி டிவிஷனும் சரி, பொருளாதார ரீதியாவும் சரி. அதனால நம்மள வம்பிழுக்க மாட்டாய்ங்க. இதுலருந்து எப்படியாச்சும் தப்பிச்சோம், பொழச்சோம் போறதுல தான் மும்மரமா இருப்பாய்ங்க. ஆனா இந்த தப்பிச்சோம், பொழச்சோம் போறது, ரஷ்ய கூட்டணிக்கே போறது எப்படி இருக்கும்? இந்த ட்விஸ்ட்ட அமெரிக்காவே எதிர்பார்த்திருக்காது. ஸ்லோவாக்கியா நேரடியாவே அறிவிச்சிருச்சு. அதாவது கேஸ கட் பண்றது எதுக்கு அப்டின்னா, முழுக்க முழுக்க உன்னோட அரசியல் சுயநலத்துக்காக. அதுக்கெல்லாம் எங்கனால பலியாக முடியாது தம்பி. நீ வரக்கூடிய ஃப்ளோவ தடுப்ப. நான் உட்காந்து திண்டாடிக்கிட்டு இருந்து ஊர் பூரா கெஞ்சி கெதறி கொண்டு வருவேனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படியே கொண்டு வந்தாலும், பொருளாதார ரீதியில சிரமப்பட்டு போயிரும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி, நாங்களும் பதிலுக்கு செய்வோம். ஜாக்கிரதை. ஐரோப்பால இருந்து உதவி அப்படியே ஜொய்யின்னு வர்றதுக்கு என்ன காரணம்? நான்லாம் தடுக்காதது தான் காரணம். என்ட்ட வீட்டோ அதிகாரம் இருக்கு. ரூ. 1 ஐரோப்பிய யூனியன்ல இருந்து உக்ரைனுக்கு போகாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல விட்டுருக்கார். அது மட்டும் கிடையாது. இந்த யுத்தத்த நடத்தி செல்லணும்னாலும் ஐரோப்பாவோட ஆதரவு தேவை. அதுவும் வராது பார்த்துக்க அப்படின்னு இருக்கார். ஏறக்குறைய ஸ்லோவாக்கியா ராணுவ ரீதியான உதவி அப்படிங்கிறது 0வ நோக்கி கொண்டு போயிருச்சு. இல்லை, ஐரோப்பிய யூனியன்ல இருந்து போகக்கூடிய உதவிய என்னால 0வ நோக்கி கொண்டு போக முடியும். தடுமாறல. ஏன் நாடு தடுமாறுது, உன்னால தான் தடுமாறுதுங்கும்போது, உனக்கு ரூ. 1 வராது அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாருங்க. அவர்களோட நியூஸ் ஏஜென்சிய கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ குடுக்குற மாரி பொத்துலாப்ல அப்படியே அடிக்க ஆரம்பிச்சுட்டார்கள். இத செயல்பாட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்டா 100% வரும் அப்படிங்கிறத. அந்த 100% வருங்கிறத எல்லா பயலும் உணர்ந்துட்டாய்ங்க. ஏன் அப்படின்னா, இது சம்பந்தமா பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவுக்கு ஒரு குழு போச்சு. அதாவது ரஷ்யாவுக்கு பேச்சுவார்த்தை நண்பன் தான். ஸ்லோவாக்கியா தான். கூட்டணி நாடு தான். இந்த குழு போற விமானத்துக்கு அனுமதி இல்ல அப்படின்னு போலந்து தடை போட்டுச்சு. ஆனா, அதே போலந்து என்ன சொல்லுது அப்டின்னா, உக்ரைன் யுத்தத்துக்கே அனுமதி இல்ல அப்டின்ருச்சு. என்னடா 2 நாள் கூட ஆகல, இப்படி மாத்தி பேசுற அப்டின்னு கேட்டா, உக்ரைனோட மக்கள் அகதிகளா மில்லியன் கணக்குல எங்க நாட்டுல இருக்கார்கள். எங்க நாட்டுல மட்டும் கிடையாது. ஐரோப்பா முழுக்க இருக்கார்கள். இதெல்லாம் வச்சு எவ்வளோ நாள் நாங்க எங்கனால சமாளிக்க முடியும்? பத்தாக்குறைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வேற. அதனால அவர்கள எல்லாம் வெளியேத்தணும் அப்டின்னா, யுத்தம் நிக்கணும். யுத்தம் நிக்காட்டி வெளியேத்த நாங்க தயங்க மாட்டோம் அப்டின்னு சொல்ட்டாரு. டேய் அவன் ஒண்ணும் ஆசைப்பட்டு ஓடி வரலடா. நீங்க எல்லாம் சேர்ந்து தான்டா அந்த மக்களோட தலையெழுத்த மாத்தி உங்க நாட்டுல தஞ்சம் அடைய வச்சீங்க. அவன் பாட்டு சொந்த ஊர்ல உருப்படியா வாழ்ந்துகிட்டு இருந்தான். என்னதான் ஐரோப்பாலயே வச்சு ஏழை நாடு அப்படின்னு சொன்னாலும் நிம்மதியா வாழ்ந்தான். பொருளாதார பலம் உங்களோட கம்பேர் பண்ணா கம்மியே ஒழிய ஊழல் கருமத்தினால. மத்தபடி ஒரு நல்ல வாழ்க்கைய தான் அந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது புடிச்சு தூக்கி வீசிட்டாய்ங்க வெளியில. வீசிப்புட்டு இப்ப மறுபடியும் உள்ளுக்குள்ள வீசுறோம். "ஏக்கு இங்கே உட்கார்ந்துருக்க?" அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காய்ங்க. போலந்து தான் மெயினான ஆள். என்னதான் அமெரிக்கா வேல பார்த்துச்சு, பிரிட்டன் ஊதி விட்டுச்சு அப்படின்னு வரிசையா பட்டியல் போட்டாலும், எல்லா காலகட்டங்கள்லயும் அதாவது 2 வருஷத்துக்கு குறையாம பெரிய அளவுல ரஷ்யாவ வீழ்த்த போறோம். உக்ரைனோட கொடி ரஷ்யாக்குள்ள பறக்க போகுது. ரஷ்யாவ வீழ்த்த போறோம். ஐரோப்பாவோட கொடி ரஷ்யாவுக்குள்ள பறக்க போகுது. இப்படி பஞ்ச் டயலாக் விடாத நாட்களே கிடையாது. கடைசியில 2 வருஷம் கழிச்சு சரண்டர் ஆகாத நாட்களே கிடையாதுங்கிற மாரி தான் போலந்து வண்டி ஓட்டிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு படி மேல போயி, உங்க ஆட்கள் ஏன் இங்கே இருக்காய்ங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காய்ங்க. 2 நாளைக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை குழு போறதுக்கு தடை போட்ட நல்லவன் தான். இந்த மாரி அமெரிக்கால உட்காந்துட்டு பைடன் என்னதான் சித்து விளையாட்டு காட்டினாலும், இந்த சித்து விளையாட்ட விளையாடக்கூடிய கிரவுண்ட சுத்தி உள்ள ஒரு பயம் ஒத்துழைக்கல அப்படின்னா, ஆட்டம் நடத்த முடியாது. ஆட்டத்த கிளச்சு விட்டுருவாய்ங்க. ஏறக்குறைய அத நோக்கி தான் போகுது. என்ன கொஞ்சம் கூடுதல் வெறித்தனமா போகுது. என்னன்னா, இவர் நகர்த்தின காய் தான். நான் இந்த பக்கம் தடைகள போட்டு எனர்ஜி மார்க்கெட்ட டிஸ்டர்ப் பண்றேன். நீ அந்த பக்கம் பைப் லைன கட் பண்ணி
எனர்ஜி மார்க்கெட்ட உள்ளுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணு அப்படின்னு. ஜெலன்ஸ்கி சொல்லியிருப்பாரு, எஜமா ஏற்கனவே ஜெர்மனியோடத நம்ம தானே கட் பண்ணோம் அப்படின்னு. ஏன்டா சத்தமா பேசுற? இப்ப போயி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா சத்தமா பேசாட்டியும் பரவால்ல. பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியாது. அத ஒவ்வொரு நொடியும் யுத்த காலத்துக்குள்ளேயும், வெளியிலயும் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டார்கள். யாரு? ரஷ்யாவான்னு கேட்டா, இல்ல, இல்ல. அமெரிக்க கூட்டணி நாடுகள். நன்றி, வணக்கம்.